ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெசிஸ்டரை பத்தி பார்க்க போறோம். ரெசிஸ்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த வாட்டர் டேங்க் ஃபுல்லுமே வாட்டர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அப்புறமேட்டு நம்ம அந்த வாட்டர் டேங்க்ல வந்து இப்போ தென்னை மரத்துக்குலாம் நம்ம தண்ணி பாய்ச்சணும். அதை தவிர்த்து இந்த சைடு வந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் இருக்கு. நம்ம வாட்டர் டேங்குக்கு, அதாவது தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா? தென்னை மரத்துக்கு வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து வாட்டர் நிறைய தண்ணி கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம இங்க சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய தண்ணி கொடுத்தோம்னா செடியெல்லாம் நாசமாயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு அங்க தேவையான அளவு மட்டும்தானே அங்க தண்ணி கொடுக்கணும். அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஓஸ்ல வந்து டியூப்ல எல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம அந்த பைப் கனெக்ஷன்ல வந்து வால்வு வந்து கனெக்ஷன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த வால்வு ஓப்பன் பண்ணி விட்டா நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன செடிங்க தானே, நம்மளுக்கு வந்து கொஞ்சமான தண்ணி மட்டும் போன பிறகு நம்ம அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதே வந்து தென்னை மரம் வந்து நிறைய தண்ணி கொடுத்தாதான் அது வந்து சீக்கிரமா வந்து வளரும். நம்ம தென்னை மரத்தை வந்து இப்போ வந்து அந்த தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மோட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் தென்னை மரத்தை. இதே சின்ன சின்ன செடின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்இடி இந்த மாதிரி 3 வோல்டேஜ் இந்த மாதிரி சின்ன சின்ன வோல்டேஜ் இருக்கிற லைட்ஸ் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நம்ம வால்வு செட் பண்றோம் இல்லைங்களா, அந்த வால்வு எதுக்காகனா அந்த வால்வை வந்து நம்ம ரெசிஸ்டரா வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு அளவுக்கு தண்ணி அங்க பாய்ச்சணும்னு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வால்வை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா. அதனால நம்ம வந்து அதை ரெசிஸ்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலயே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் ரெசிஸ்டரோடைய ஒர்க் என்னன்னு. ரெசிஸ்டரோடைய ப்ராசஸ் என்னன்னா, இப்போ வந்து கரண்ட்டை ஃப்ளோ பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு வோல்டேஜை கொடுக்கறது தான் நம்ம வந்து ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ 3 வோல்டேஜ்னா இப்போ நம்ம ரெசிஸ்டர்ல வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கீழே இங்கே பிக் போடுறேன். அது இல்லாமல் லாஸ்டாகவும் நான் உங்களுக்கு அதோட வேல்யூஸ் கொடுக்குறேன். அதை தவிர்த்து நம்ம வந்து பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப்ன்ற மாதிரி நம்ம அந்த கலர்ஸ் கோடை வந்து மென்ஷன் பண்ணுவோம். எதுக்காகனா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. நம்ம வந்து அதில் 10 கலர்ஸ் இருக்கு. இப்போ நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப்னு. இதில் வந்து ஒவ்வொரு கலரும் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகணும். பீனா பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட்டு, வைலட்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் ஆகும். நான் உங்களுக்கு கலர் கோடை கொடுத்துட்றேன். அந்த பிபி ராயை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதில் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த கலர் கோடை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து எப்படி பார்க்கணும்னு பார்க்கணும். நம்ம இதில் வந்து இன்னும் 10 கலர்ஸ் இருக்கா, அதை தவிர்த்து நம்ம வந்து கோல்டு, சில்வர் இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோம். எல்லாவோடைய ரெசிஸ்டர்லேயும் பாருங்க லாஸ்டா நான் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து ப்ரௌனு, ரெட்டு, அடுத்து கோல்டு, இல்லை அந்த கோல்டுக்கு பதிலாக சில்வர்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் இருக்கு. அது வந்து சில்வர் இல்லைன்னா கோல்டு, இந்த 2 கலர்ல மட்டும்தான் லாஸ்ட்ல இருக்கிற லைன் வந்து எப்பயுமே மென்ஷன் ஆகும். இப்போ அந்த கோல்டு சில்வர் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல்டு வந்து 5%ன்னு சொல்லுவோம் அதோட வேல்யூ. சில்வரோட கலர் வந்து 10%ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ரெசிஸ்டரோடைய வேல்யூஸை வந்து ஓம்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். அந்த ஓம்ஸ்ல வந்து இப்போ 10K ஓம், 10 ஓம், 1.1 ஓம், 1.1K இப்படிலாம் மென்ஷன் பண்ணுவோம். அந்த கே அதெல்லாம் என்னன்னா கிலோ, மெகா, ஜிகா பைட்டு, மெகா பைட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நான் உங்களுக்கு இப்போ வந்து டீச் பண்ணுறது சும்மா ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக தான் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணுறேன். ரொம்ப டீப்பாலாம் நான் இதில் டீச் பண்ணல. ஒரு ரெசிஸ்டருக்கும் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து நான் வீடியோவில் வந்து என்னால் இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு டீச்சிங் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும்னா என்னுடைய கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதுக்கும் ஆன்சர் இங்கே பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னால் வீடியோவில் இவ்வளோதாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் டீச்சிங் பண்ண முடியும். நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அது வேற. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தது தான், கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுங்கிறது நாங்கள் வந்து இப்போ வீடியோ எதுக்காக போடுறேன்னா, ஜஸ்ட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன், இப்படி இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் நான் பண்ணுறேன்ற உங்களுக்கு வந்து தெரிவிக்கணுன்றதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். அதை தவிர்த்து எல்லாத்தையும் பேசிக்காக தான் நான் சொல்லி டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக நான் பிரெத்தாலாம் சொல்ல கிடையாது. ஒரு 3 நிமிட்ஸ்க்குள்ளே தான் நான் எல்லா வீடியோஸுமே போடுறேன். நான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்லையோ இல்லை என்னுடைய மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இதுவும் நீங்கள் என்கிட்ட கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது. ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான். அதுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் பேமெண்ட்டு வந்து நாங்கள் அலகேட் பண்ணியிருக்கோம்.
நான் அதை வந்து நான் உங்களுக்கு என்னுடைய ஐடியில இருந்து போஸ்ட் போடுறேன். நான் ரெசிஸ்டர் பற்றி இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். ரெசிஸ்டரோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களுக்கு பிக்காவும் கொடுக்குறேன். அது ஓம்னா என்ன, ஓம் அண்டு ஆம்ப்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி சின்னதாக ஒரு பிக்கும் கொடுக்குறேன். இந்த தென்னை மரம், இந்த சின்ன செடி, வாட்டர் டேங்க், இந்த மூணுக்கும் வந்து கனெக்ஷன் வந்து ஓசு போதுங்களா. அந்த ஓஸை தவிர்த்து இன்னொன்று கனெக்ஷன் என்ன, நம்ம அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ரெசிஸ்டர் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோங்களா. அந்த ரெசிஸ்டர் வந்து என்ன வேல்யூ, அதாவது என்ன வேல்யூவில் நம்ம கொடுக்குறோம், 3 வோல்டேஜுக்கு என்ன வேல்யூ, 10 வோல்டேஜுக்கு எவ்வளோ, 12 வோல்டேஜுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான். இப்போ நம்ம என்ன வேல்யூ ரெசிஸ்டர் வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு பொறுத்து வந்து கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நார்மலாக எனக்கு மெசேஜஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.